மின்னல் வேகத்தில நேரம் காலம் வைத்து கொண்டே இருக்குது. மௌத்தன்னு சொன்னது நெருக்கத்துல வந்துட்டு. ஆனால ஸ்ரீதேவிகளே, பயான சும்மா சத்தமா அடிக்காம, பயான ஒரு சடங்காக்கிடாம, வாப்ப மாதிரி இருக்கிறீங்க, அப்ப மாதிரி இருக்கிறீங்க. ஒரு புள்ள நல்ல அவாரத்துக்கு வாப்பா உம்மா சுத்தமானவங்களா ஈக்கோணும், அல்லாஹ்வை பயந்தவங்களா ஈக்கோணும், பாங்க சொன்னா பள்ளியிலே உள்ளவங்களா ஈக்கோணும், பாங்க சொன்னா தொழுகிறவங்களா ஈக்கோணும். அப்ப புள்ளே நல்ல ஒழுக்கம் உள்ள புள்ளையாத்தான் வரும். எங்கட கபருக்கு வாரது எங்கட சொத்து செல்வம் ஒன்றுமல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்கட ஆம்பளை புள்ளே, எங்கட பொம்பளை புள்ளே, எங்கட மகனும் எங்கட மகளும் நல்ல ஒழுக்கத்தோட மார்க்கத்தோட விட்டுட்டு போனா அவங்களோட அமல், அவங்க செய்கிற துவா எங்கட கபருக்கு வந்து கொண்டு. அதனால அவங்க நல்லவங்களாக மாற நாங்க நல்லவங்களா ஈக்குவோம். என்ன விஷயம்? ஹிஜ்ரி 1448 வருஷத்துல புது வருஷத்துக்குள்ளால நாங்க வந்து, சிலவங்களுக்கு புதிய வருஷம் தொடங்கினாண்டே தெரியும், அது வேற செய்தி. முஹர்ரம் மாசம் ஒன்று வந்திக்கு ஆண்டே தெரியாமிக்கியா. அப்ப எவ்வளவு மோசத்துக்கிய, நாங்க எவ்வளவு பின்னி கீக்கியோம். எங்களுக்கு ஜனவரி 2027 வல்ல புதிய வருஷம், அது யஹூதிகளுக்கு, அது அந்நியவங்களுக்கு. அவங்கதான் ரத்திஜ போடுவாங்க, கோல் பேஸ்ல வைத்து கொண்டாடுவாங்க, விடிய விடிய முடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்க 12 மணி 12 உண்டாகுது, 2027 வந்துட்டு என்று சந்தோஷப்படுகிறாங்க. எங்களுக்கு அங்கே இல்ல சந்தோஷம், எங்களுக்கு அங்கே இல்ல சப்ஜெக்ட், எங்களுக்கு இங்க எங்களுக்கு புது வருஷம் தொடங்கிட்டு ஹிஜ்ரி 1447 முடிஞ்சிட்டு. இப்ப 47 வருஷத்துல என்னென்ன பாவம் இணைகிட்டு இருந்தீங்க, அந்த பாவம் ஒன்றும் ஹிஜ்ரி 1448 வரப்படாது. என்னென்ன தொழுகையில நான் உட்டிகி, அந்த தொழுகை ஒன்று 48 விடப்படாது. என்னென்ன சுண்ணத்தான தொழுகை ஒன்று நான் தொழல, 48 அதெல்லாம் தொழணும். காலம் போக போக அமல் கூடோடுமே தவிர அமல் குறையதல்ல, குறையப்படாது. அமல் குறையப்படாது, கூடிக்கொள்வோம். இனி மௌத்தாக போற, மௌத்து நெருங்கிட்டு. ஆனால ஹிஜ்ரி 1448 புதிய வருஷத்துல காலடி வச்சு அல்லாஹ்வுடைய மாசமாகிய முஹர்ரம் மாதத்துக்குள்ளி கீக்கியோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய மாசம் தான். ஆனா 12 மாசத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாசம் முஹர்ரம் மாசம் தான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 12 மாசம் இருக்குது. இன்னினே துருவானதல்ல, யஹூதி நசாரக்காரர்கள் காட்டி தந்ததல்ல. அல்லாஹ் வானத்தையும் பூமியும் எப்ப படைச்சானோ அப்பே 12 மாசத்தையும் படைச்சுதான். 12 மாசமும் அப்ப இருக்குது. ஜனவரி பிப்ரவரி எல்லாம் 2026 வருஷமா தான் இருக்குது. இது உலகம் படைச்ச காலத்துல இருந்து முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா 12 மாசமும் உலகத்தை படைச்ச நாள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனா என்ன விஷயம் என்றா, இந்த 12 மாசத்துல அரபுல எத்தனையோ முஸ்லிம்களுக்கு பேர் தெரியா. ஜனவரி பிப்ரவரி புதுசா தொடங்கினது, அதுதான் தெரியும். அது தெரிஞ்சிக்க கூடாது, தெரிஞ்சிக்க சப்ஜெக்ட் அல்ல. அது அரசாங்கம் அதை உருவாக்கி, யஹூதியல் உருவாக்கி, அதுதான் நாட்டுல அமுல் ஆகி கொண்டு இருக்குது. அந்த டேட்டை சொன்னா அந்த மாசத்தை சொன்னாதான் தெரியும். நாங்க முஸ்லீம்கள், எங்களுக்கு 12 மாசமும் அரபுல தெரிஞ்சுக்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும். 12 மாசம் இந்த மாசம் தான். இந்த 12 மாசத்திலே அல்லாஹ் அர்பஅத்துல் ஹுரும் தௌபால சொல்ற, சூரத்து தௌபால 4 மாசம் கண்ணியமான மாசம். அந்த 4 மாசமும் துல்காதா மாதம் முடிச்சு, துல்ஹிஜ்ஜா மாதம் ஹஜ் பெருநாள் கொண்டாடினால் முடிஞ்சு, முஹர்ரம் அன்ன இஸ்லாமிய புது வருடம் தொடர்ந்து வார 3ஆம் மாசம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இடையில முடிஞ்சு. ஷாபானுக்கு முன்னால் உள்ள மாசம் ரஜப். இந்த 4 மாசமும் ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாசமும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினது. இந்த 4 மாசத்திலே இஸ்லாமிய யுத்தமே செய்யப்படாது. சஹாபாக்கள் அடுத்த தரப்புவாதிகளோடு யுத்தம் செஞ்சாங்களா, பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம். இந்த மாதிரி இஸ்லாமிய யுத்தமே வானமண்டி, இஸ்லாமிய யுத்தமே வானமண்டா பாவம் செய்யலுமா? எப்பயும் பாவம் செய்யக்கூடாது.
இந்த 4 மாசத்தில மொத்தமா செய்யப்படாது. இந்த 4 மாசத்திலையும் ஏனைய மாசத்தில் அமல் செய்யறத விட பன்மடங்கு சவாபு. சும்மா இல்ல, நீங்க ரபீஉல் ஆஹிர்ல ஜமாத்துல் அவ்வல்ல ஜமாத்துல் ஆஹிர்ல இஷா தொழுது நன்மை மாதிரி இல்ல. இந்த முஹர்ரம் மாசத்துல இன்னைக்கு இஷா தொழுது நன்மை, நேத்து தொழுது, முதலாத்து தொழுது, இந்த சுபஹ் தொழுது, நாளே சுபஹ் தொழ போறது, பன்மடங்கு நன்மை. அது மாதிரிதான் இந்த மாசத்துல பாவம் செஞ்சாலும் பன்மடங்கு பாவம். அதனால பாவம் செய்யப்படாது, பொய் பேசப்படாது, யாருக்கும் விரல் நீட்டப்படாது, யாரோடைய சண்டை சச்சரவு வைக்கப்படாது, யாருடைய கல்வியை நோவிக்கப்படாது. உம்மா வாப்பா மிக முக்கியமானவங்க, கல்ப நோவிக்கவே படாது. கல்ப யாருடைய நோவிக்கப்படாது, மகா பெரிய பாவம். அது இன்றைய சமூகத்துல சர்வசாதாரணம். பொய் சர்வசாதாரணம். உம்மா வாப்பா புள்ளைகள் கிட்ட சொல்லிய, புள்ளைகள் உம்மா அப்பா கிட்ட சொல்லிய, புள்ளைகள் சேர் கிட்ட சொல்லிய, சேர் டீச்சர்மார் புள்ளைகள் கிட்ட சொல்லுங்க. நாட்டில உலகத்துல பொய்யண்டது அது சர்வசாதாரணமா வைத்து அது கில்பு என் குசுர் ரிஸ்க, பொய் பேசுறதுக்கு எங்கட வாழ்க்கையில கிடைக்க ரிஸ்கிக்கு வாழ்வாதாரம் அது குறைஞ்சு போகுமா. வல் கில்பு யுஸப்பிதுல் வஜ்ஹ, முகத்திரிக்கு ஜீனத் இல்லா போகுமா. எவ்வளவு பயங்கரம். அப்ப முகத்திரிக்கு அலங்காரம் ஜீனத் இல்லா போகுது. பொய் பேசுறதால கிடைக்க ரிஸ்க்கு குறையுது. பொய் பேசுறதால எதிர்கீட்டிக்கு ரஹ்மத்தான மலக்கு வாயில வார துரு நாட்டத்தால பேசின பொய்யால 1 மைல் தூரம் ஓடுறாராம். ரஹ்மத்தான மலக்கு இல்லைன்னா எங்களுக்கு முசீபத்து. அதனால இந்த ஹிஜ்ரி புதிய வருஷத்துல ஒவ்வொன்றை உருவாக்கணும். உருவாக்கினா இந்த ஏன வாழ்க்கையில இவ்வளவு காலமும் பொய் இந்த ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் ஏன வாழ்க்கையில நான் பொய் சொல்றேன்ல அப்படி ஒன்று உருவாகும். ஒவ்வொரு வருஷம் வரச்சல்ல, ஒவ்வொரு புதிய வருஷம் வரச்சல்ல நாங்க புதுசா ஆகணும். நாங்க இந்த பழையசீலிக்கு இல்ல, பழையசீலின்னா செஞ்ச பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறாரு, உட்ட தொழுகையை உட்டு கொண்டே இருக்கிறாரு. ஹிஜ்ரி 1447 என்ன பாவமோ அதே பாவம் 48 நடக்குது. அவ வேல் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல விஷயத்தோடு இருக்கணும். சூரத்துர் ராத்ல அல்லாஹ் சொல்ற, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு மக்கள், ஒரு குடும்பம் அவங்களாக திருந்தும் வரையில அல்லாஹ் அவங்கள திருத்த மாட்டானா. முதலாவது நான் திருந்தோணுமே என்ன வரும், முதலாவது நீங்க திருந்தோணுமே என்ன வரும். எனக்கு இந்த பாமிக்கு, இந்த பிழைக்குது, இந்த பிரச்சனைக்கு இதை நான் இந்த முஹர்ரம் மாசம், அல்லாஹ்ட மாசம், புது வருஷம், கண்ணியமான மாசம், இந்த பாவத்தை நான் இந்தியிலிருந்து விட்டுட்ட அண்ண நீங்க நல்ல எண்ணம் கொண்டுட்ட. இப்ப அல்லாஹ் அவங்களே திருத்து. அத நினைச்சியும் கூட பார்க்காம அல்லாஹ் ஆக்கு. இவ்வளவு காலமும் முன்பின் சுன்னத்தை தொழல. இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரத்திலிருந்து நான் தொழுகிற அல்லாஹ் அவங்களே தொலை வைக்கிய. அவங்க என்ன சுத்தமே அல்லாஹ் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்கிட்டார். இந்த முஹர்ரத்திலிருந்து ஒன்றை தொடங்குங்க, ஒரு விஷயத்தை சரியாக்குங்கோ. அப்ப இந்த முஹர்ரம் முடிஞ்சு அப்படியே 12ஆம் மாசம் இங்க துல்ஹிஜ்ஜா, அல்ஹம்துலில்லாஹ் 12ஆம் மாசம் ஆச்சல்ல, அல்லாஹ்வுக்கே புகழ். ஏன கெட்டித்தனம் ஒண்ணும் இல்ல. இந்த துல்ஹிஜ்ஜால மாஷா அல்லாஹ் 12ஆம் மாசத்தை வந்துட்ட இந்த ஹிஜ்ரி 1448 இந்த இபாதத் அல்லாஹ் உடாம செய்த வாக்கியத்தை தந்த அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நாள் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டு இந்த ஆண்டு இந்த வருஷமிக்கு இந்த பாவத்தை இருந்து நான் கலந்து கொண்டேன். அப்படி செஞ்ச எடிட்டாக இருந்த பாவத்தை விடுங்கோ, செய்யாம இருந்த அமலொண்ட செஞ்சு கொண்டு வாங்கோ. அது விடாம செய்றேன் என்று துவா கேட்டுக்கொண்டு வாங்கோ. அல்லாஹ் பரக்கத்துடைய வாசல திறந்து தாரு. இவ்வளவு நாளும் சொபகு ஜமாத்துக்கு வரல, பொம்புல புள்ள மாதிரி குமரு புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளதான் கொழுங்க இல்ல. இனி சொபகுக்கு நான் வாரு, பள்ளிக்கு வரணும். சில இடத்துல அந்த 15 பேர் 20 பேர் 30 பேர் என்றா அந்த 15 20 30 மேலா சொபகு ஜமாத்து அந்த நேர்ந்துட்ட மாதிரி அவன் மட்டும்தான் மாறு, அடுத்தது மாறல. அது சரி வராதே. சொபகு கெலும்புவதே பறக்கத், தஹஜ்ஜத் கெலும்புவதே பறக்கத். அது உம்மா அப்பாக்கு டீக்கோணும். இவ்வளவு காலம் இல்லாம இந்த முஹர்ரம் மாசத்துல இந்தி நாம குடும்பமே எலும்புக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தஹஜ்ஜத் கெலும்புக குடும்பம், சொபகு கெலும்புக குடும்பம் பறக்கத்தான குடும்பம். சொபகு இல்ல விடிஞ்சுதான் எலும்பு வேண்டாம்,
குடும்பத்துக்குள்ளே சண்டை தான். ஒரு முசீபத்து வந்து கொண்டே இருக்கும், கல்வில பாரமும் நீந்து கொண்டே இருக்கும், ஒரு பிரச்சனை முடி இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். மன்சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் இருந்தாலோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். அப்ப பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாண்ட மகனுக்கு சொல்ற சூரத்துல் லுக்மான் என்று ஒரு சூரத்தே குர்ஆன்ல இருக்கு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுது அவர் நபி அல்ல, ஒரு இறை நேசர். அவர் 1000 நபிமார்கள்கிட்ட இல்மு படிச்சு, 1000 நபிமார்கள்கிட்ட இல்மு படிச்ச நபி இல்லாத ஒரு சாலிஹான மனிதர் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூரத்துடைய பேராகவே அல்லாஹ் ஆக்கி வச்சியா, சூரத்துல் லுக்மான். அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். இவர் இவருடைய மகனுக்கு செஞ்ச எத்தனையோ உபதேசத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற, தஃசீர் எல்லாம் வருது. அதுல ஒன்றை சொல்ற மகனுக்கு, மகனே இந்த சேவலை விட, சேவலையே கூவு, அதை விட ஏலாதவனா நீ ஆயிடாதே. சேவலே தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி சுபஹ் எழுப்பி கூவுது, நீ ஓத்தி விட அடுக்காய். அப்ப சேவலை விட ஏலாதவன் தானே. சேவல் சொர்க்கமா தானமா, மிருகம் எல்லாம் மண்ணோட மண்ணாய் போறது. குனி துராபா, கொம்பில்லாத மாடு, கொம்புள்ள மாடு கொம்பில்லாத மாட்டு குத்தினா நாளே மறுமையில் அதுக்கு கொம்ப கொடுத்து அதை குத்த வச்சு மண்ணோட மண்ணாக்கலாம். மிருகத்துக்கே பலிக்கு பலின்னா எங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் மண்ணோட மண்ணாய் போகுது. பாத்தீங்களா சொன்ன வார்த்தை, சேவலை விட இயலாமையானவனாக நீயாகி விடாது. சேவல் எலும்பி கூவுது, சேவல் கூவுற நேரத்துல ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபதுலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட பல்லுல ரஹ்மத்தை பரக்கத்தை கேளு. ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், ஏன் தெரியுமா சேவல் அந்த டைம்ல கூவு, மலக்குமார்கள் இளவஞ்ச நேரத்தை பார்த்து மலக்குமார்களை சேவல் காணுதான். சேவல் மலக்குமார்களை கண்டா கூவு, சேவலுக்கு காணுது, சேவலே எலும்புது. நீ ஓத்தி ஒண்ணு எடுத்தா அம்மூட்டுக்குள்ள முசீபத்தா வரும், பிரச்சனை வரும். சல்லில் எல்லாம் நிம்மதி, ஈமான் நல்லா ஆயிக்கோணும், இபாதத்து சரியாயிக்கோணும், அல்லாஹ்ட பயமிக்கோணும். அப்ப இவ்வளவு நாளும் தஹஜ்ஜத் சுபஹ் இல்லாத சமூகம் நாளை நாங்க எலும்பு. அப்ப இந்த முஹர்ரத்துல தொடங்கின, ஹிஜ்ரி 1448 இதை தொடங்கின. இவ்வளவு நாளும் என்கிட்ட போய் இந்த பிரட்டூட்டி இந்த சண்டை மூட்டி அந்த முசீபத்து அல்லாஹ்ட கிருபையினால இந்த ஹிஜ்ரி 1448 இருந்து எனக்கிட்ட இல்ல, முஹர்ரம் மாசத்துல இருந்து இல்ல. ரெண்டு அந்த லைன்ல புரிந்துருவோம், சும்மா கேட்டுட்டு போறதில்ல. இந்த முஹர்ரம் மாசத்துல எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் விமோச்சனம் கொடுத்த மாசம். எத்தனையோ நபிமார்கள் பிரச்சனையில இருந்து அல்லாஹ் அந்த பிரச்சனையை நீக்கின மாசம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 2 ரிவாயத்து வருது, 7 வருஷம் நோயோடு இருந்தன்னு வருது, 18 வருஷம் நோயோடு இருந்தன்னு வருது. 18 வருஷம் இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த முஹர்ரம் 10ல அல்லாஹ் நோயை சுகப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அநியாயமா சிறையில் அடக்கப்பட்டு இருந்தாங்க, அதுல இருந்து அல்லாஹ் ரிலீஸ் ஆக்கினான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், மீண்ட வயிற்றுல 40 நாள் இருந்தாங்க. 40ஆம் நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் தான் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இப்படி நபிமார்களை சோதிக்கப்பட்டாங்க. யாரு சோதனைவாத சோதனைவாதம் என்னாலும் ஒரே மாதிரிக்கு இல்ல, அப்படின்னா சொர்க்க மாதிரி ஆயிருமே. சொர்க்கம் துன்யா வித்தியாசம் இல்லாது. துன்யா வந்தா பிரச்சனை வரும், சந்தோஷம் வரும், கவலை வரும், நோய் வரும், ஹயா தீக்குது, மௌத்தாகணும். அங்கதான் அது ஒண்ணும் இல்ல. அவ துன்யால வரக்கூடிய டைம்ல பொறுமையா இருந்து கொண்டு ரப்போட நெருக்கமா வைத்துடுவோம். அப்ப பிழைய விட்டுடுவோம், பாவத்தை விட்டுடுவோம், நல்ல அமல்களை செய்யணும். சொபை இல்லாம இருந்த நாங்க 4:31 காப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் முன்னால எழும்பு 4 மணிக்கு எலும்பினா மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுத மாதிரி மீக்கும், இஸ்திக்பார் செஞ்ச மாதிரி இருக்கும், சுபஹ் பாங்க எலும்பி கேட்ட மாதிரி மீக்கும், அதுக்கு பதில் சொன்ன மாதிரி மீக்கும். சுபஹ் தொழுகைய சுன்னத்து விட்ட தொழுந்துட்டு இமாம் ஜமாத்துக்கு வந்து இமாம் ஜமாத்தோட தொழுந்து திக்ரோட குர்ஆனோட இந்த மாதிரி மீக்கும். பெண்கள் வீட்டுல இதெல்லாம் நான் நோம்பு மட்டுமே செய்த, நோம்பு மட்டுமா இதெல்லாம் செய்யணும். கியாமத்து நாள் வர காரியம் செய்யணும், அவனோட மௌத்து வர காரியம் செய்யணும். ஆனால இந்த ஹிஜ்ரி ஆண்டுல இந்த விஷயங்களை செய்யுங்க. ஹிஜ்ரத்தண்டால எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொந்த ஊராகிய பிறந்த ஊராகிய
மக்காவை விட்டும் போன நாள் அதை வச்சா ஹிஜ்ரி ஆண்டு. அப்ப தியாகம் செய்யணும், இலக்கோணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொந்த மண்ண, சொந்த ஊட்ட, சொத்து செல்வங்கள் எல்லாம் விட்டு வெறும் கையோட போகணும்டா. ஹிஜ்ரி ஆண்டுல எங்ககிட்ட மாத்த வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாண்ட வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்தாங்க. எங்களுக்கு தூக்கத்தை இயக்கலாம் இருக்குது, எங்களுக்கு பொய்ய உடையலாம் இருக்குது, எங்களுக்கு இமாம் ஜமாத்துக்கு வரையலாம் இருக்குது, கிழமையில ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு இமாம் மின்பர் ஏறுறதுக்கு நான் பள்ளிக்கு வரையலாம் இருக்குது, சூரத்துக்காக வெள்ளிக்கிழமை ராவையிலோ வெள்ளிக்கிழமை சுபவிலையோ வெள்ளிக்கிழமை இமாம் ஏறுறதுக்கு முன்னால் சூரத்துக்காக போதையலாம் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளையில மட்டாவது 1000 சலவாத்து ஓதுவது பாரமாயிக்கு. சலவாத்து ஞாபகமே வருது. இது நான் செய்ய ரெடி இல்லை. இதெல்லாம் இந்த ஆண்டு தொடங்குங்கோ, இந்த முஹர்ரத்துல இருந்து செஞ்சு வாங்கோ. எங்களுக்கு அதிகமா துவா கேட்கலாமே, சும்மா எலும்பினொன்னே எலும்பி ஓடு, தொழுந்தொன்னே எலும்பி ஓடு. பாருங்க, ஆயத்துல் குர்சி எழுதியே வச்சு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனை பேர் தொழுகைக்கு பின்னால் ஓதுவாங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் வீட்டுல பெண்கள், பள்ளியில நாங்க சுபஹ் தொழுது ஆயத்துல் குர்சி ஓதினா லொஹரா காட்டிலும் ஒரு பிரச்சனை வராது, எக்ஸிடென்ட் வராது. மௌத்தானு வைங்க, அவர் யாருக்குமே அநியாயம் இல்லையென்றா டிரெக்டா சொர்க்கம் போவாராம். ஆயத்துல் குர்சிக்கு பவர பாருங்க. லொஹர் கோயிலா அசரா காட்டிலும் அவருக்கு பாதுகாப்பு, கவலை வராது, பிரச்சனை வராது. மௌத்தானு வைங்க, மௌத்தை எப்படி மறுமை சுவர்க்கம். அடுத்தவனுக்கு அநியாயம் பொல்லு ஒன்று மீங்க வராது விஷயமா, அது கட்டாயம். ஒவ்வொரு வக்துக்கும் ஆயத்துல் குர்சி ஓதுங்க. எத்தனை பேர் சலாம் கொடுத்தோன்னே எழுப்பி போறவங்க எத்தனை பேர் பாருங்க. கூடினா 7-8 செகண்ட், நிமிஷமும் அல்ல செகண்ட். இந்த செகண்ட் கணக்குல ஆயத்துல் குர்சியோட பாரமாயிக்குது. அத இந்த முஹர்ரத்தின் உருவாக்குங்கோ, துவா அதிகமா கேளுங்கோ. சுபஹ் இல்லாம படுக்கமானம், சுபஹ் தொழுது படுக்கமானம், ரெண்டும் முசீபத்து தான். இல்ல நான் 3:30 கிளம்பினா குர்ஆன் ஓதினா இஸ்திக்பார் செஞ்ச சுபஹ் தொழுது படுக்க, சுபஹ்க்கு போறதுதான் ரிஸ்க் எல்லாம் வாங்க வைக்கிய. அந்த டைம்ல நீங்க படுத்தா மலக்குமார்கள் வார டைம் ரமலான்ல தான், ரமலான் அல்லாஹ் ஆறுதான் ராவைக்கு நேரத்தோட வருது, நேரத்தோட எழுப்பணும். தூக்கமா பாலே கொஞ்சம் ஒரு அவரோ அரை படுத்து எழும்பு. சொபஹ் இல்லாம படுத்தாலும் முசீபத்து தான். சொபஹ் தொழுவிட்டு சூரியன் உதயமாகிறது முன்னால் படுத்தாலும் முசீபத்து தான், மறக்கவான ரெண்டு முசீபத்து பிரச்சனை. அந்த டைம் சோம்பல்தனம் வார எலுமினா உற்சாகமா டைம்ல உற்சாகமா எழும்போம். ஷைத்தானைகளை குழப்ப வார டைம், ஷைத்தானைகளை குழப்ப வார டைம், தூக்கத்தை தார டைம். அந்த டைம்ல தூக்கன்னு வர தியாகம். ஹிஜ்ரத் தியாகம் தான். அப்ப நல்லா ஞாபகம் வச்சு அவங்ககிட்ட பிழை என்னான்னு தெரியும், அந்த பிழையை ஒடுங்கும். இந்த ஹிஜ்ரி ஆண்டுல இருந்து இமாம் ஜமாத்துக்கு எல்லாரும் வாங்கோ, பாப்பால இருந்து புள்ளையில இருந்து எல்லாரும் வாங்கோ. பிள்ளைகளுக்கு நல்லதை காட்டுங்கோ, நல்லதை காட்டி கொடுங்க. ரெண்டாம் விஷயம் உணர்வு பூர்வமாக இபாதத்தை செய்யுங்க. பெஷா தொழுதே நான் முதலாவது என்னகிட்ட கேட்கு, நீங்க உங்ககிட்ட கேளுங்க. தக்பீர் கெட்டினத்துல இருந்து சலாம் கொடுக்கும் வரையில அல்லாத சிந்தனைகளை வந்தா உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அல்லாத பயம் வந்தா அல்லாஹ் வாத்துவ நிற்கிறான், இது என்ன கடைசி தொழுகையோ தெரியா, இப்படிதான் தொழணும், அல்லாஹ் சொன்ன மாதிரிதான் என்ன தொழுகிக்கோணும் என்ற உணர்வு எவ்வளவு பேருக்கிட்ட வந்த. சஹாபாக்கள் தக்பீர் கெட்டினாலே அல்லாத சிந்தனை மட்டும்தான் வார. எங்களுக்கு தக்பீர் கெட்டினாலே துன்யான சிந்தனா வார. எல்லாம் இல்லா போனையில ஞாபகம் தக்பீர் கெட்டினா தான். என்ன தொழுக? செத்த தொழுக. ஈமான் ஸ்ட்ராங் ஆக்க பாருங்க. ஈமான் ஸ்ட்ராங் ஆனாத்தான் எங்கட தொழுக, எங்கட பேச்சு, எங்கட பார்வை, கேள்வி எல்லாம் நல்லா இருக்கும். ஈமான விளங்கப்படுத்தலாது. ஈமான சுவைக்கு அது அவங்க சுவைக்கணும், அவங்க ரசிக்கணும், அவங்க இன்பம் காணணும். ஈமாண்ட சுவைய, ஈமாண்ட இன்பத்தை பயம் பண்ணலாது, அது விளங்கப்படுத்தலா. அது அவங்க ருசிக்கணும். ருசிக்கியத்துக்கு செய்யற இபாதத்து உணர்வு பூர்வமாயிக்கணும். உணர்வு பூர்வம் என்றா அல்லாத நினைப்புல ஈக்கணும், அதுதான் உணர்வு பூர்வம். எங்களுக்கு அது ஒண்ணும் இல்லையே, சும்மா தக்பீர் கட்டிட்டு சொல்றது பாத்தியாவே தொந்துட்டு போற. இப்ப மரத்துல வேறிக்குது, எல்லாரும் உதாரணம் விலங்கு, மரத்துல வேறிக்கு வெளியே விளங்குது, அது பூமிக்கு கீழே இருக்குது. வேறு செத்தண்டா
தண்டுல வேல் இல்ல, கொப்புல வேல் இல்ல, வார பழத்தும் ஈக்காது. அடிக்க வேறு செத்து அது உறுதியாகிந்தனிவங்க. ஆணி வேர் சரியா ஸ்ட்ராங் ஆகிந்தனிவங்க, தண்டு ஸ்ட்ராங் ஆயிக்கும், எல்லா குலைகள் எல்லாம் நல்லா ஆயிக்கும், வாரக்காய் ஈக்கும் ருசிக்கும். அங்க ஸ்ட்ராங் ஆயிக்குது. அது மாதிரி ஈமான் என்று சென்றது வேறு மாதிரி, அது மறைஞ்சி அது சரியா ஈக்கணும், அல்லாத சிந்தனையில் ஈக்கணும், அல்லாத பயத்தில் ஈக்கணும், அல்லாத எண்ணத்தில் ஈக்கணும். அப்ப இபாதத்துல எல்லாம் ஃபுல் ஃபீலிங்கா தான் இருக்கும். இபாதத்தை நீ என்ன ஒரு ஃபீலிங் வருதா, இஷாத்துல போற சந்தோஷமா வாரா, ஆண்டவனே இஷாத்துல ஒண்ணு என்ன சூரத் ஓதுவாரோ தெரியும். வெள்ளிக்கிழமை சுபகண்டாலே மண்டமுத்துல வாரவங்களும் நீக்கா ஒண்ணு இங்க சஜதவே ஒரு 15 நிமிஷமா அது வேல் இல்லை. சிலவங்க ஒரு வீட்டுல சென்ன ஒரு ஹத்தீப் ஒண்ணு சென்ன விளையாட்டுல வெள்ளிக்கிழமை சொல்லுக்கு வாரு இல்லையா, வெள்ளிக்கிழமை சொல்லுக்கு வாரு இல்லையா. என்னடா இமாம் சூரத்து சரிதான் தவறு போது எல்லாம் பொட்ட சைடு போறேன் லைஃப். வெள்ளிக்கிழமை சொல்லுக்கு அவர் வாரு இல்லையா. சிலவங்க 15 நிமிஷம் தக்பீர்லீக்கணும், எல்லாம் தொழுந்து முடிஞ்சது ஒரு 13-15 நிமிஷம் முடிக்க தஹ்ரு மோதி சூரத்து சரிதான் மோதி. அவ வெயில் இல்லையே, வெயில் இல்லை, சிரிச்சிட்டு போவான எவ்வளவு விலை. இப்ப மௌத்தா போற தனியை தான் கபர் லீக்கணும். நாங்க பேச செல்ல பாரம்பரியம் எங்கடையா, எங்களை அந்த காலத்தையே நாங்க எல்லாம் பெரிய ஃபேமிலி, நாங்க எல்லாம் மரிக்கார் ஃபேமிலி, நாங்க எல்லாம் எங்கட குடும்பமே சாலிஹான குடும்பம் பெருமை பேசிய. ஆனா எல்லாம் இபாதத்தெல்லாம் மைனஸ், ஒன்றுமே இல்லை. வெளிய சூட் எல்லாம் பஸ்து, ஆளும் பஸ்து, உள்ளுக்கு எல்லாம் கருப்பு, பொறாமையும் அசதும் பஞ்சகமும். அதான் ஒருத்தர் சொன்னாரு, வாயில முஸ்லீம் உள்ளு குபுரு, பெரிய பெருமை பேசிய. உள்ளுக்கு குடும்பத்துக்குள்ளுக்கே கத்தி, குடும்பத்துக்குள்ளுக்கே கசட்ட, மாமோட தாய் மாமோட மச்சம்மாரோட மைனிமாரோட ஒத்தனை முன்னே போகப்படாது. என்ன நியாயமான இது வாழ்க்கை, இது என்ன நியாயமான வாழ்க்கை. சயீத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவங்கள பாரம்பரிய பார்த்தா எல்லாரும் குஃபுரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்து வாழ்ந்ததே 9 வருஷம், இஸ்லாத்துக்குள்ள ஈந்ததே 9 வருஷம். நான் 50 வருஷமா இஸ்லாத்துல, 50 வருஷமா அவர் ஈந்தே 9 வருஷம் இஸ்லாத்துல.